வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரெட்டு வச்சுட்டு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். மசாலா ப்ரெட் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன பொருள் தேவை நம்ம பார்த்துக்கலாம். இன்றைக்கி 4 சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துக்கோங்க. நம்ம ரோஸ்ட் பண்ண வேண்டாம். ரோஸ்ட் பண்ண முன்னாடி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா க்யூப் போல் கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சுட்டு அதில் நீங்கள் பட்டர் சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல. நான் நெய் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட நெய் தான் இருக்குது, வெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நெய்லேயே செய்யலாம். இல்லை நெய் இல்லை பட்டர் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்டர்லேயும் தாராளமாக செய்யலாம். ஒரு ஐட்டம்ஸ் நம்ம சேர்த்தையில் ஒரு மாதிரியான ஃப்ளேவர்ஸ் நமக்கு கிடைக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த போல் நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதே கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணதை உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் சோம்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்த்ததுக்கப்புறமா 5 பல் பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சியை நல்ல பொடிசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடிசாக கட் பண்ணது உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் இப்போ நல்லா பரட்டி விட்டுறலாம். பரட்டினதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா. இது இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணது உள்ளே சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா ப்ரெட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இந்த மசாலாவோட உள்ளே சேர்த்துக்கலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாவில் ப்ரெட் எல்லா பக்கம் மசாலா படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுறலாம். அடுப்பு இப்போ மீடியம் லெவலில் வச்சுக்கோங்க. வாசனைக்காக கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். பொடிசாக கட் பண்ணிட்டு மல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்மளோட மசாலா ப்ரெட் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக வெறுமனே ப்ரெட்டு ஜாமு அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்குக்கும் சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ 2 in 1 பர்பஸ் போல். அதனால் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.